செய்திக்காய் நம்ம ஒரு பாடலை பாடி ஜெபித்து நம்ம செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உம்மா அன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. கொடியானது என்றும் தனியே கனி தராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல உமதாவியால் தான் ஆகணும் தேவா. பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல உமதாவியால் தான் ஆகணும் தேவா. இறங்கும் தேவா உம்மாலன்றி எந்தன் விருப்பமும் ஓட்டமும் வீணே. இறங்கும் தேவா உம்மாலன்றி எந்தன் விருப்பமும் ஓட்டமும் வீணே. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு எடுத்தாசீர்வதித்து அளித்தீடும் தேவா. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு எடுத்தாசீர்வதித்து அளித்தீடும் தேவா. யுத்தம் எனதல்ல கர்த்தரின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திடச் செய்யும். யுத்தம் எனதல்ல கர்த்தரின் யுத்தம், சும்மா செய்யும். சத்ரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளை கர்த்தரினாவியே கொடியேற்றுவீரே. எழும்பிடும் வேளை கர்த்தரினாவியே கொடியேற்றுவீரே. எந்த மூலம் பேசும் இயேசுவே எங்களை இரத்தத்தில் வைத்திடுமாமே. எந்த மூலம் பேசும் இயேசுவே எங்களை இரத்தத்தில் வைத்திடுமாமே. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, உம்மால் அன்றி என்னால் ஆகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. ஆவியானவரே மறைத்து நீங்க பேசுங்க. ஆழமான இந்த கருத்துக்களை சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு இன்னும் உண்மை கெட்டி சேரவும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த செய்தியை என்னை மறைத்து நீங்க பேசுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க. சோர்வுகள், அசதிகள், தூக்கம் உண்டு பண்ணுகிற சத்துவின் கிரிகளை கட்டி கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். ஒரு உற்சாகத்தின் ஆவியானவரால் சபையாரை எங்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதை வாசிங்க.
பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். இதை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நிறைய பாவங்களை குறித்து நம்ம சாதாரணமா நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் சாதாரணமாய் நினைத்து கொண்டிருக்கிற இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில், அந்த மைக்கு சவுண்டு கரெக்டா வைங்க. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாமல் இருப்பேன் ஆகில், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஆமென். அடுத்தது எது பாவம்? விண்ணப்பம் செய்ய, விண்ணப்பம் செய்யும். ஜெபம் பண்ணாம இருந்தா அது ஒரு பாவம். எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. நம்ம அதை ஒரு பாவமாவே நம்ம என்ன பண்றது இல்லை, நினைக்கிறதே கிடையாது. ஜெபம் தானே, அதை நம்ம தேவைப்படும் போது செஞ்சுக்கலாம். அது ஏதாவது தேவைன்னு நம்ம ஜெபித்து கொள்ளலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அருமையா சாமுவேல் சொல்றார் பாருங்க, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருப்பேன். ஆனால் அதுதான் ரகசியம். மற்றவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில நம்மை கர்த்தர் ரட்சித்தார், அபிஷேகித்தார், ஆசீர்வதித்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? நம்மை போல மற்றவர்களையும் ரட்சிப்பிலே நடத்துவதற்காக. ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஜப குறிப்பு இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் நம்மை செழிப்பா ஆசீர்வாதமா வைத்திருக்கலாம். ஜப குறிப்பே நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நாம யாருக்காக ஜபிக்கணும்? ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜபிக்கணும். முதல்ல நம்முடைய குடும்பத்தாருக்காக ஜபிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப நம்ம வீட்டுல, நம்ம குடும்பத்துல, நம்முடைய கிராமத்துல இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தாங்கன்னா அது ஒரு முக்கியமான குறிப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கு என்பதை நீங்க மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. அப்ப எப்போது நம்ம மற்றவர்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் நம்ம காணப்படணும். ஜெபம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அதுக்கு நீங்க பைபிள் காலேஜ் படிக்க வேண்டாம், அதற்கு நீங்க எங்கேயோ போய் கற்றுக்கொண்டு வர வேண்டாம். புரியுதா? ஜெபம் என்பது ஊழியக்காரரும் ஜெபிக்கணும், விசுவாசிகளும் ஜெபிக்கணும். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஜெபம் என்பது ஒரு கட்டளை. ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. மூளை செய்யாதத இந்த முழங்கால் என்ன பண்ணுமா? செய்யுமா. மூளை செய்யாதது முழங்கால் செய்யும். மூளையில சில காரியங்கள் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப நீங்க முழங்கால் போட்டு நீங்க ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஜெபம் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும். இப்ப இதுல முக்கியமானது எது பாவம் என்று சொன்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருப்பது ஒரு பெரிய பாவம். இப்ப நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்க ரட்சிப்புக்காக, அவங்க ரட்சிக்கப்படுறாங்களோ ரட்சிக்கப்படலையோ, ஆனா தினமும் அவர்களுக்காக நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதுக்கு தான் வெள்ளிக்கிழமையில நம்ம என்ன பண்ண, உபவாசித்து சேவூர் சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்ம கிட்ட வந்து, ஆண்டவர் காஷ்மீர்ல இருக்கிறவர் கேட்க மாட்டார், காஷ்மீர்ல இருக்கிற ரட்சிக்கப்படலையே நீ அப்படின்னு கேட்க மாட்டார். சேவூர்ல இருக்கிறவங்க ரட்சிக்கப்படலையே, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ரட்சிக்கப்படலையே, நீ வாழ்கிற அந்த கிராமத்தின் மக்கள் ரட்சிக்கப்படலையே, ஒரு நாளாகல நீ அவங்களுக்காக என்ன பண்ணிருக்கிறியா? ஜெபித்து இருக்கிறியா என்பதை கர்த்தர் நம்ம இடத்துல கேட்பான். அதனால கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஜெப குறிப்புல மிக முக்கியமான ஜெப குறிப்பு, பிறருக்காக ஜெபிக்கணும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் நீங்களும் நானும் காணப்படணும். அப்படி நீங்க அனுதினமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த பழக்கமே இல்லாம நமக்காகவே, உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பேர பிள்ளைகளுக்காக மட்டும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருப்போம்னா அது ஒரு பாவம். பாருங்களா? ஜெபிக்காதது எந்த லிஸ்ட்ல வருது? பாவ லிஸ்ட்ல வருது பாருங்க. விண்ணப்பம் செய்யாது இருப்பேன் நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய். நம்ம கர்த்தருக்கு விரோதமா மற்ற பாவங்களை தான் லிஸ்ட்ல வைத்திருக்கிறோம். ஆனா இது நம்ம லிஸ்ட்லயே நம்ம வைக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் மிக மிக முக்கியமானது என்பதை அறிந்து கொள்ளணும். ஜெபம் வல்லமை உள்ளது என்பதை அறிந்து கொள்ளணும். எல்லாவற்றையும் செயல்படுத்த ஜெபம் தேவை என்பதை நீங்க அறிந்திருக்கணும். அல்லேலூயா. நம்ம நல்ல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோம். அந்த விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறவங்க அற்புதம் அதிசயம் நடக்கணும்னா, அந்த விசுவாசம் செயல்படணும்னா, அந்த விசுவாசத்தோடு கூட என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் போது தான் நம்முடைய விசுவாசம் அங்க கிரியை செய்யும். எல்லாவற்றும் உள்ளடக்கினது ஜெபம். அந்த ஜெபம் இல்லாம
ஜெயமே கிடைக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் ஜெபமே ஜெயம் என்று நம்ம சொல்றோம். அப்போ அந்த ஜெபத்தை குறித்து நம்ம அநேக காரியங்கள், உங்களுக்கு ஜெபிக்கலைன்னா என்ன நடக்கும், ஜெபித்தா என்ன நடக்கணும், ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அதை நீங்க நல்லா என்ன பண்ணுங்க, இன்றைக்கு நம்ம அதை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 26:41 என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு பாத்தீங்களா, நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது. உங்க ஆவி உற்சாகமா தான் இருக்கு. நீங்க இப்ப பிரசங்கத்தை கேட்கும்போது என்ன நினைக்கிறீங்கன்னா, நாளையிலிருந்து காலையில 5 மணிக்கு ஏந்திரிச்சிடணும்ப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. காலையிலிருந்து 5 மணிக்கு ஏந்திரிச்சிடணும்னு இப்ப பிரசங்கத்தை கேட்கும்போது நீங்க நினைப்பீங்க. அது எது உற்சாகம்? ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்கும், நீங்களே ஆஃப் பண்ணிட்டு தூங்குவீங்க. இதனை இந்நேரத்துல அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, அது மாம்சம் என்ன பண்ணுதுன்னா, தூங்கு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதனால தான் இந்த மாம்சம் நமக்கு என்ன பண்ணாதுன்னா ஒத்துழைப்பு தராது. அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த மாம்சத்துக்கு பரலோகமும் இல்லை நரகமும் இல்லை. ஏன் இது நமக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்று சொன்னா, இந்த மாம்சம் பரலோகத்துக்கு போகாது, நரகத்துக்கு போகாது. ஏன்னா ரத்தமும் மாம்சமும் எதுல பிரவேசிப்பதில்லை, பரலோகத்துக்கு போறதில்லை. எல்லா மனுஷனும் மரித்து நம்ம பரலோகம் போகணும். அல்லது இயேசு நம்மை மறுரூபமாக்கி இந்த சரீரத்தை எடுத்துட்டு வேற ஒரு மறுரூப சரீரத்தை கொடுத்தது எங்க கொண்டு போவ, பரலோகத்துக்கு போவா. அப்போ பரலோகத்துக்கே போகாத, நரகத்துக்கு போற பயமே இல்லாத இந்த சரீரம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரவே தராது. அதிகாலையில் ஏந்திரிக்கலாம்னா இதை ஏந்திரிக்காது. என்னைக்குமே ஆதாயம் இல்லாம ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டான், ஆத்துல இறங்க மாட்டான். ஒரு ஆத்துல இறங்குனா அது ஒரு ஆதாயம் இருக்கணும். அப்போ ஜெபிக்கணும்னா இந்த சரீரத்துக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கணும். இதுக்கு ஜெபத்தினாலே எந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க ஜெபித்தாலும் ஜெபிக்கலைனாலும் 3 வேளை மூக்கு முட்டை சாப்பிடுவாங்கன்னு அதுக்கு தெரியுது. ஏன்னா அது பசி இருக்கிறதுனால அந்த சரீரத்துக்கு தெரியுது, இவன் கட்டாயம் 3 வேளை எனக்கு என்னத்தை கொடுத்துருவான், சோறு கொடுத்துருவான். அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. தாகம்னா ஜூஸ் கொடுத்துருவான், தண்ணி கொடுத்துருவான், இன்னும் உலக ஆசை இச்சைகள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருவான். அதனால ஜெபம் எதுக்கு, ஆண்டவர் எதுக்கு, இதுக்கு எதுவும் தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஒரு பரலோகம் வேணுங்கிறதுனால தான் ஆத்மா உற்சாகமா இருக்கு, ஆவி உற்சாகமா இருக்கு. பரலோகம் போமேன்னு பயப்படுது, இந்த சரீரம் பயப்படாது. அதனால இந்த சரீரம் என்ன பண்ணுது, உங்களுக்கு ஜெபிக்க ஒருபோது ஒத்துழைப்பு தரவே தரா. அதனால தான் இயேசு சொன்னாரு, மாம்சம் ஆவி உற்சாகமா தான் இருக்கு. நீங்க ஜெபிக்கணும்னு விரும்புறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, மாம்சம் எப்படி இருக்கு. அதனால தான் சீஷர்கள் போய் தூங்கிட்டாங்க. சொன்னார், நல்லா ஜெபம் பண்ணாம அவங்க தூங்கிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், உங்க மாம்சம் என்ன இருக்கு, பலவீனமா இருக்கு. அப்ப அந்த மாம்சத்தை பலப்படுத்தணும்னா ஆவியை கொண்டு உங்க மாம்சத்தின் கிரியைகளை நீங்க அழிப்பீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஜெபம் பண்ண முடியல, ஜெபிக்க முடியல, சோர்வா இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாம்சத்தை நமக்கு எதிரி நம்ம பிசாசு மேல சொல்லிட்டு நம்ம தூங்கிடுறோம். எது இருந்தாலும் யார் மேல சாக்கு போட்டுடுறோம், சாத்தான் மேல போட்டுடுறோம். பிசாசு பிசாசு பிசாசுன்னு அவன் மேல போட்டு நம்ம தூங்கிடுது. அவன் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம பத்தி குற்றம் சாட்டுறான். ஆண்டவரே எதுக்கு எடுத்தாலும் என்னத்தான் சொல்றாங்க, இவங்களே தூங்கிடுறாங்க, இவங்களே சாப்பிட்டுறாங்க, இவங்களே ஜெபம் பண்றது இல்லை, எதுக்கு எடுத்தாலும் யார் மேல பழி போடுறாங்க, ஏன் மேலேயே பழி போடுறாங்க. இதெல்லாம் உங்க பிள்ளைங்களா, இவங்களெல்லாம் தள்ளுங்க நரகத்துக்குன்னு அவன் அங்க போய் நம்மளை குறித்து அங்கே ஒரே கம்ப்ளைண்ட், டெய்லி கம்ப்ளைண்ட். நிறைய காரியங்கள் நம்ம கிட்ட தான் பிரச்சனை, நம்ம சரீரத்துல தான் பிரச்சனை. சரீர பலவீனம் என்பதை புரிந்து கொண்டு இந்த சரீரத்தை ஆவியின் பலனை கொண்டு சரீரத்தின் கிரியைகளை நீங்க அழித்தீர்கள் என்று சொன்னா நம்ம ஜப வீரர்களாய் மாறலாம், பிழைக்கலாம், அநேகருடைய ரட்சிப்புக்கு காரணர்களா இந்த பூமியிலே நம்ம வாழலாம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜபத்தினுடைய பவர் என்ன என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. அதை ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் கடந்து போறேன். ஒரு ஏழை விதவை, ஒரு அம்மா, ரொம்ப ஏழை. அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க. அந்த 2 பசங்களுக்கு நல்ல சாப்பாடே அந்த அம்மா கொடுக்க முடியல. ஒரு நாள் ஒரு ருசியான சாப்பாடே கொடுக்க முடியல. ரேஷன் அரிசி, கஞ்சி, ரசம் இப்படித்தான் கொடுத்துருந்தோம். ஒரு நாள் அந்த அம்மா சர்ச்சுக்கு போற வழியில அப்படியே மட்டன் கடையை பார்க்குது. மட்டன் கடையில் மட்டன் அப்படியே வெட்டி வச்சிருக்கிறான், தொங்குது. இந்த அம்மாவுக்கு அங்கலாய்க்குது, எல்லாம் சாப்பிட்றாங்க, நம்ம பசங்க ஒரு நாள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து அந்த என்ன பண்ணுதுன்னா அந்த மட்டன் கடைக்கு அந்த ஆள்கிட்ட போகுது. சர்ச்சுக்கு வர நேரத்தில் அந்த ஆள்கிட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு
கொஞ்சம் கறி கொடு, ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் 2 பேருக்கு நான் ருசியாக என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பணம் இல்லை என்கிட்ட, ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சம் கறி கொடுக்க முடியுமா, கொஞ்சம் மட்டன் தர முடியுமான்னு அந்த அம்மா அப்படியே வேதனையோடு கூட கேட்குது. அம்மா அவன் சொல்கிறான், மட்டனை நான் ஃப்ரீயாக தர முடியாது, இந்த மட்டனுக்காக நீ ஏதாங்களே எனக்கு தரணும், பணம் இல்லைன்னா பொருள் என்ன, நீ என்ன தருவேன், நீ ஏதாவது எனக்கு கொடு, அப்பதான் நான் உனக்கு என்ன தர முடியும், இந்த மட்டனை தர முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த அம்மா சொல்லுதா, என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒன்று வேணா நான் உனக்கு தரேன் அப்படின்ச்சா. என்ன தரவே சொல்லு அப்படின்னா, நான் இப்போ சர்ச்சுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போய் ஆண்டவரே இந்த கடையை ஆசீர்வதிங்க, இவரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இவருடைய வியாபாரத்தை எல்லையை பெருக்கி கொடுங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், போதுமா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ என்னென்ன ஜெபம் பண்ற எழுதி கொடுன்னு இருக்க, எழுதி கொடுன்னு, இதெல்லாம் நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அந்த பேப்பரை வாங்கி வச்சுட்டு போ, நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வா, அப்புறம் பார்க்கலான்னு இந்த அம்மா சொன்னது போலவே வந்து நல்ல கவனிங்க, சர்ச்சில் வந்து நல்ல ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கு. ஆண்டவரே அந்த கடைக்கார ஆசீர்வதிங்க, எனக்கு வியாபாரத்தை பெருக பண்ணுங்க, அவரை ரசிங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க, அவருடைய மன விருப்பமெல்லாம் நிறைவேற்றுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும், இன்னைக்கு கறி குழம்பு வச்சு ருசியாக கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டு போன உடனே அவர் சொன்னார், ஜெபம் பண்ணியான்னு. நான் ஜெபம் பண்ணிட்டேன். என்னென்ன ஜெபம் பண்ணேன், லிஸ்ட்டில் அதெல்லாம் இருக்குல்ல, இது நீங்கள் கொடுத்த லிஸ்ட்ல எல்லாம் நான் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த கடைக்காரர் சொன்னாராம், நீ எனக்கு கொடுத்த இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இந்த லிஸ்ட்டை தராசில் இந்த பக்கம் வைக்கிறேன், இந்த பக்கம் நான் கறி போடுறேன், இந்த பேப்பர் வெயிட்டுக்கு எவ்வளோ கறி வருதோ அதுதான் உனக்கு தருவேன்ட்டார். இவ்வளோ பெரிய சின்ன பேப்பருக்கு எவ்வளோ கறி வரும், ஒரு பீஸ் கூட என்னது வரவே வராது. இந்த அம்மா சோர்ந்து போய் என்னடா இது என்னம்மா கறி தரேன்ட்டு இப்போ இதை போய் வெயிட் போடுறேன்றாரு. பேப்பர் பறந்து போயிருமே, அங்கே தராசுலே நிற்காது, அந்த அளவுக்கு சின்ன பேப்பரு, இதுக்கு அளவா வேணா நான் உனக்கு கறி தரேன்னு சொல்லிட்டாராம். இந்த அம்மா ஐயோ சோர்ந்து போய் நின்று பார்க்குது. அவர் சீரியஸாக என்ன பண்ணுறாரு, அந்த ஆளு தராசை கையில் பிடிச்சிட்டு இந்த பக்கம் அந்த பேப்பரை வச்சுட்டு இந்த பக்கம் கறி போடுறாரு. 1/4 கிலோ போட்டான் இறங்க மாட்டேங்குது, 1/2 கிலோ போட்டான் இறங்க மாட்டேங்குது, கீழே 1 கிலோ போட்டால் இறங்க மாட்டேங்குது, 5 கிலோ வரைக்கும் போட்டு பார்த்தா இறங்க மாட்டேங்குது. இந்த பேப்பர் அப்படியே நிக்குது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. அவர் அசந்து போயிட்டார், ஆச்சரியப்பட்டு போனார். உடனே அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவர் ஞானஸ்நானம் பெற்று சபையில் ஒரு நல்ல ஊழியக்காரா இன்றைக்கு அந்த மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டார். இயேசு ஆச்சரியப்படுங்க, இந்த பேப்பர் வெயிட் அந்த என்ன பண்ண முடியல, இறக்க முடியல. தான் அதுதான் உங்கள் ஜபத்தினுடைய வல்லமை. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அவரால் அந்த பேப்பர் வெயிட்டுக்கு கறி கொடுக்கவே முடியல. பாருங்க, உண்மை நடந்த சம்பவம், கட்டுக்கதை கிடையாது, உண்மை நடந்த சம்பவத்தை சொல்றேன் நான் உங்களுக்கு. எப்படிப்பட்ட ஒரு பவர் அந்த ஜபத்தில் இருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் உங்களுடைய ஜபத்தை நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது. உங்க ஜபம் உலகத்தையே தலைகீழா மாற்றும், வனாந்திரத்தை வயல்வெளி ஆக்கும், செங்கலில் 2ஆக பிளக்கும், எரிகோ கோட்டையை இடிக்கும், கண்மலையை பிளந்த தண்ணீரை கொண்டு வரும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஜபத்தை கர்த்தர் சாதாரணமா இருக்கிற மனிதர்களாய் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த அம்மா பைபிள் காலேஜ் படிக்கல, பெரிய ஊழிய செய்யல, பெரிய ரெவரண்டெல்லாம் கிடையாது, சாதாரண விதவை தாய். அந்த தாயாருடைய கண்ணீரின் ஜெபம், அங்கலாய்ப்பின் ஜெபம், அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கணுன்றதுக்காக கர்த்தர் அவ்வளவு பெரிய ஒரு பேப்பர் அவ்வளவு வெயிட்டா கர்த்தர் பண்ண வல்லமுள்ளவர் என்று சொன்னா, உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க நம்முடைய தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க முடியாம தத்தளிக்கிறீங்கன்னா, இந்த செய்திக்கு பிறகு நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நாம ஜெபிக்காமல் இருப்பது, அதுவும் விசேஷமா மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்காமல் இருப்பது, அது ஒரு பெரிய பாவம். யாருக்கு விரோதமான பாவம்? தேவனுக்கு விரோதமான பாவம். அதை நம்ம நினைக்கிறதே இல்லை, ஜெபத்தை பத்தி நம்ம மதிக்கிறதே இல்லை. அது பாஸ்ட் ஜெபம் பண்ணிக்குவார், அது அங்க லெட்டர் போட்டா அவங்க ஜெபம் பண்ணிக்குவாங்க, இங்க லெட்டர் போட்டா இவங்க ஜெபம் பண்ணிக்குவாங்க, நம்ம நல்லா சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்காம இருக்கும். ஜெபம் நமக்கு தேவைப்படுகிறதோ இல்லையோ, உலகத்தில் ரட்சிக்கப்படாத அநேகருக்கு நம்முடைய ஜெபம் தேவைப்படுகிறது. புரிதன்ற ஒரு அலையிலே சொங்க, யாரோ ஜெபித்த ஜெபத்துல நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்றத மறக்காதீங்க.
நமக்காக யாரோ ஜெபித்த ஜெபம்தான் நம்மை ரட்சித்திருக்கிறது. அதே போலதான் நாம ஜெபிக்கும் பொழுது உங்க ஊர்ல இருக்கிறவங்க பேரெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட நாளில எங்க கிராமத்துல மேல டாப்ல இருந்து வீடு அப்படியே வரிசையா சொல்லி 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 ஜெபம் பண்ணிட்டு வருவேன். கடைசி மேல டாப்ல மலை, எங்க ஊர் மேல ஒரு வீடு இருக்கும். அங்கிருந்து அவங்க பேரெல்லாம் நமக்கு தெரியுமே, அவங்களெல்லாம் சொல்லி 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 ஜெபம் பண்ணுவேன். அதுவே மணிக்கணக்காகும். அவங்க ஊர் அவங்களெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அதனால தான் ஆண்டவர் என்ன சேவூர் கொண்டு வந்துட்டார். வேண்டாம், நீ தான் எனக்கு கரெக்டு வா அப்படின்னு சொல்லி ஜெபிப்பேன். அன்னைக்கு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அது எத்தனையோ பேர் ஊழியக்காரங்களா இருக்காங்க. அதான் கர்த்தர் நம்ம இடத்துல கணக்கை கர்த்தர் கேட்பான். ஆனால் நம்ம கொடுக்கறதுல ஜெபம் என்பதை நீங்க கட்டாயம் நீங்க நம்முடைய நமக்கு கஷ்டம் இருக்கும், நமக்கு பிரச்சனை இருக்கும், நமக்கு குறைவுகள் இருக்கும், நமக்கு எல்லாம் இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. ஆனால் ரட்சிப்பு என்பது மற்றவர்களிடத்துல இல்லை. புரியுதாண்ட ஒரு அலையிலையா சொல்லுங்க. ரட்சிப்பு நம்ம கிட்ட இருக்கு. இன்றைக்கு இயேசு வந்தாலும் நம்ம போயிருவோம். புரியுதா? அது அவர்களுக்கு இல்லை. அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி தயவாக இன்று முதல் யாவரும் மற்றவங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டே இருங்க. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வருவதை உங்களுடைய சொந்த கண்கள் கண்டு மகிழும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். சவுலுக்கும் தாவீதுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்ட போறேன். சவுல் முதலாவது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். பாருங்க, அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆராதனை வீரனாய் இருக்கலாம், நல்ல என்ன போல பிரசங்கிக்கிறவங்களா இருக்கலாம், எல்லாம் ஊழிய செய்கிறவங்களா இருக்கலாம், எல்லாத்திலும் பெஸ்டா இருக்கலாம். ஆனா அவங்க ஜெபிக்காதவர்களா இருப்பார்கள் என்று சொன்னா இயேசு கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு, ஜெபிக்கலனா நீங்க எதுல சிக்குவீங்க? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. எப்படிப்பட்ட பரிசுத்தவானா இருந்தாலும் அவன் ஜெபிக்கலனா கட்டாயம் சாத்தான் அவனை சோதனையில சிக்க வைப்பான். புரிந்துக்கங்க. என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம், ஆனா ஜெபிக்கலனா பிசாசு கிட்ட சோதனையில சிக்குவீங்க. அதான் இயேசு அவங்கள, அதனால தான் விழித்திருந்து நீங்க என்ன பண்ணுங்க, விழித்திருங்கன்னா தூங்காம இருங்கன்னு இல்லை. அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஏதோ ஒரு பாம்போ பள்ளியோ பூச்சியோ வந்துருச்சுன்னா நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் நீங்க பிரசங்கத்தை கேட்க மாட்டீங்க. அது எங்கடா இருக்குன்னு அதை தான் விழிப்போடு, அந்த விழிப்பு. பிசாசு யாரை விளங்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அந்த விழிப்பு. எந்த வழியில பிசாசு வர்றான், எந்த வழியில என்ன சோதிக்கிறான், எந்த வழியில என்ன வீழ்த்த பார்க்கிறான், அந்த விழிப்பு. நீங்க தூங்காம இருந்து ஜெபிக்கணும்னு தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. விழிப்புன்னு சொன்னா எந்த வகையில சாத்தான் என்ன விழச் செய்ய அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான்ற அந்த விழிப்புல நம்ம கரெக்டா மிலிட்ரிக்காரங்க மாதிரி இருக்கணும். எந்த பக்கம் அப்படியே அசைஞ்சு, மிலிட்ரிக்காரங்க பாருங்க, எங்க செடி அசைஞ்சா இங்க எதிரி இருப்பானோ அப்படின்னு பார்ப்பாங்க. அங்க ஒரு நாயோ நிறைய போகும், ஆனா அந்த செடி அசைவ அவன் கவனிப்பாத்த விழிப்பு. அது போல பிசாசு எந்தெந்த வகையில நம்மை சிக்க வைக்கிறான்றதுல நீங்க விழிப்பா இருந்து நீங்க ஜெபம் பண்ணணும். அதனால அப்படி ஜெபம் பண்றதுக்கு உங்க மாம்சம் ஒத்துக்காது, ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது. ஆனால் ஆவியை கொண்டு மாம்சத்தின் கிரியைகளை நீங்க அழித்து ஜெபித்து பிழைத்து பரலோக வாங்க. சரின்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இங்க சவுல் பண்ண தப்பு பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 9:11 வரைக்கும் வேகமா வாசிங்க. அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, இவன் வந்து பலி செலுத்த கூடாது, ஞாபகம் வச்சுக்கங்க. சாமுவேல் தான் பலி செலுத்தணும். பழைய ஏற்பாடுல தீர்க்க தரிசிகள், அந்த ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவங்க தான் பலி செலுத்தணும். இப்ப மாதிரி இல்லை. இப்ப பாசிட்டிவ் பிரசங்கம் பண்ணலாம், விசுவாசி பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அதுலயும் சில வித்தியாசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை உங்களுக்கு கடைசியில நான் சொல்றேன். இப்ப இது என்ன தப்பு நடக்குது பாருங்க. நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினால், ஜனங்க என்னை விட்டு போறாங்க, நீங்க லேட் பண்ணிட்டீங்க, அதனால தான் பாஸ்டர் லேட்டா வந்தா கூட நீங்க ஏதாவது ஏடக்கூடமா செய்திடக்கூடாது. வழியில சொல்லுங்களேன். பாஸ்டர் வந்து என்ன செய்யணுமோ அது செய்கிற வரைக்கும் வெயிட்டிங்கில் இருக்கணும்.
பாஸ்ட காணோம், லேட் ஆகி போச்சு, ஜனங்கள்லாம் சாப்பிடாம போறாங்க, நம்மளே தாலி கட்டி விட்டுறலாம், கல்யாணம் பண்ணி தாலி கட்டி விட்டுறலாம், நல்லா கட்டி விட்டுறக்கூடாது. சரியா? அதான் இப்போ பிரச்சனை, அந்த பிரச்சனை. ஜனங்களை போறாங்கன்னு இவன் பயந்து இவன் என்ன பண்ணிட்டான், சாமுவேல் வரதுக்கு முன்னாடி பலி செலுத்திட்டான். கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும். என்ன பண்ணல? விண்ணப்பம் பண்ண. பார்த்தீங்களா? விண்ணப்பம் பண்ணலன்னா இந்த மாதிரி ஏடா கூடலாம் நம்ம பண்ணுவோம். ஜெபம் பண்ணா ஆண்டவர் சொல்வார், அமைதி இரு, ஏற்ற சமயத்தில் தீர்க்கதரிசி வருவார், அவர் வருவதற்கு இன்னும் நான் தான் அவரை லேட் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்குன்னு ஒரு நேர காலத்தை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், தண்ணியை திராட்சரசமாக மாற்றணுன்னா ஒரு டைம் இருக்குது, அப்படி நீ அமைதியை இருன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தா சவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார். இவன் ஜெபமே பண்றது கிடையாது. ஒரு இடத்துலயே சவுல் ஆண்டவரை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடவே இல்லை. வேணும்னா போய் பாருங்க, ஒரு இடத்துல அவன் ஜெபமே பண்ணல. அவனுக்கு என்ன தேவையோ சாமுவேல்கிட்ட போய் கேட்பான், சாமுவேல் ஜெபம் பண்ணி சொல்லுவாரு, அதன்படி அவன் வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. அதனால தான் ஊழியக்காரையே நம்பி நீங்கள் நடத்தாதீங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன். பாஸ்டர்கிட்ட சொல்லிடலாம், அங்கே சொல்லிடலாம், அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்றது. நாங்கள் உங்களுக்கு ஜெப சப்போர்ட்டு தான் தவிர உங்களுக்கு எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெபித்து நடத்தி கொண்டிருக்க முடியாது. தேவன் உங்களை பார்த்து துக்கப்படுவார். உங்களை தேவனுக்கு நேராக நடத்துவது தான் எங்களுடைய வேலை. நீங்க என்ன பண்ணணும்னா உங்க ஜெபத்துக்கு நாங்க பின்னாடி என்ன பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா நீங்க ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி தாவீதை போல ஜெபிக்கிறவங்களாய் மாறணும். இவன் ஒரு நாள் தேவனை பார்த்து ஜெபிக்கிறதே கிடையாது. அதனால தேவனுக்கு இவனுக்கு எந்த தொடர்பு கிடையாது. தேவ ரகசியமே அறியல. இப்போ சாமுவேல் வரதுக்கு லேட் ஆனோடனே துணிந்து இவன் பலி செலுத்தி விட்டான். அதனால நடந்தது என்ன தெரியுமா? ஜெபிக்காததுனால ஜெபிக்காததுனால நான் அப்படி பலி செலுத்திட்டேன். தொடர்ந்து படிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தி. பாத்தீங்களா? ஜெபிக்கலைன்னா நம்ம ஊழியத்தை கூட எப்படி செய்வோம்? புத்தியீனமா தான் செய்வோம். வல்லம் இருக்கு, வரங்கள் இருக்கு, கிருபைகள் இருக்கு, பிரசங்கிக்கிற ஞானம் இருக்கு, பாட்டு பாடி ஆராதிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ஜெபிக்காத ஒரு மனுஷன் அவன் எதை செய்தாலும் எப்படித்தான் செய்வான்? புத்தியீனமா தான் செய்வான். புரிந்து கொள்ளுங்க. அதனால நம்ம வாழ்க்கையில ஜெபம் முக்கியம், மிக மிக முக்கியம் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். அதனால புத்தியீனமா அதை செய்துட்டான். அதனால என்னாச்சு பாருங்க வேகமா. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கைக்கொள்ளாம போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். உன்னுடைய ராஜ்யபாரத்தை என்னைக்கு ஸ்திரப்படுத்துறதுக்கு ஆண்டவர் கிருபையா இருக்கிறாரு. ஆனா இப்ப நீ இது செஞ்சதுனால என்னாச்சு பாருங்க. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. அவ்வளவுதான் போச்சு. நீ பண்ண இந்த தப்பு ராஜ்யபாரமே போச்சு. காரணம் என்ன? ஜெபிக்கல. அபிஷேகம் பெற்ற மனுஷன், முதல் அபிஷேகம், முதல் ராஜா, அவன் ஜெபிக்காததுனால, கர்த்தரோடு கூட அவன் ஐக்கியம் இல்லாததுனால இந்த தவறை அவன் பெரிய பாவம் செய்யல. பலி தான் செலுத்தினான். ஆனா பாஸ்ட் செலுத்த வேண்டிய பலி இவன் செலுத்திட்டான். அவன் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, கொலை பண்ணல, அதெல்லாம் பண்ணல. பாஸ்ட் செய்ய வேண்டிய காரியத்தை இவன் செஞ்சது பாருங்க, எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. அவனுடைய ராஜ்யபாரமே போயிடுச்சு. அந்த வசனத்தை முடிச்சிருங்க. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். அந்த எதை செய்யும்படி ஆண்டவர் சொன்னாரோ அதை ஏன் அவன் செய்யலன்னா, அவன் அனுதினமும் தாவீதை போல தேவனோடு கூட ஜெபித்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனாய் அவன் இராததுனால இவன் சொந்தமா என் மேல அபிஷேகம் இருக்கு, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டியதை இவன் செய்ததுனால இன்றைக்கு தன்னுடைய ராஜ்யபாரத்தையே இழந்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில எல்லா கர்த்தர் நமக்கு தந்திருந்தாலோ அதையெல்லாம் பாதுகாக்கணும், அதையெல்லாம் இன்னும் நம்ம பலப்படுத்தணும், அதுல இன்னும் நம்ம நிலைத்திருந்து உயர்ந்து நம்ம மேலிடத்துக்கு போகணும்னா அதையெல்லாவற்றையும் கீழே வைத்து விட்டு நாம மேலே நோக்கி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவங்கள மாறணும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதே 1 சாமுவேல் 15:24 வாசிங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். பாத்தீங்கன்னா, தேவனோடு கூட இல்லாததுனால பயந்து ஜனங்களுடைய பேச்சை கேட்டு கட்டளைக்கு கீழ்ப்படியாம ஜெபிக்காததுனால வர்ற ட்ரபிள் இதெல்லாம். ஜபம் இல்லாததுனால இப்படி கொலறுபடியான காரியங்களை செய்து நான் பாவம் செய்தேன் என்று அவன் ஒத்துக்கொள்கிறான். 1 சாமுவேல் 16:23 வசனத்தை வாசிங்க. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே
பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். பாருங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற அந்த மனுஷனுக்குள்ள இப்ப யார் வந்துட்டது? பிசாசு வந்துருச்சு. வல்லம் இருக்கு, வரங்கள் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, ராஜ்யபாரம் இருக்கு, தேசத்தின் ராஜா. ஆனா சிம்பிளா உள்ள யார் உட்கார்ந்து இருக்கிறது? பிசாசு உட்கார்ந்து இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜபம் இல்லாத இடத்துல பிசாசு வருவான். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்? ஜெபித்து கொண்டே இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஜெபிக்கிறவனை பார்த்தா பிசாசு 10 அடி தள்ளி நிற்பான். ஜெபிக்கலைன்னா பிசாசு பயப்பட மாட்டான். ஆனா ஜெபிக்கிறவனை பார்த்தா பிசாசு பயப்படுவான். ஏன்னா இவன் ஜபத்தினால தேசத்தையே என்ன பண்ணிடுவான்? மாத்திடுவான். இவன் ஜபத்தினால நம்ம கிட்ட இருக்கிற எல்லாரையும் தன்வசப்படுத்திடுவான் அப்படின்னு பயப்படுகிறான். அதனால தான் பிசாசு நீ பாட்டு பாட விட்டுருவான், ஆராதிக்க விட்டுருவான், டான்ஸ் ஆட விட்டுருவான், நீ பிரசங்க எல்லாத்துக்கும் விட்டுருவான். ஆனா எதுக்கு மட்டும் விட மாட்டான்? ஜெபிக்க விட மாட்டான், பைபிள் படிக்க விட மாட்டான். இந்த 2 தான் அவனுக்கு தாங்காது. நீங்க பைபிள் படிச்சா பிசாசுக்கு பிடிக்காது, ஜெபம் பண்ணா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனால ஜெயிக்கவே முடியாது. ஜெபிக்கிற ஒரு மனுஷனை பிசாசு என்ன பண்ண முடியாது? ஜெயிக்கவே முடியாது. அதனால தான் தானியேல் 3 வேளை ஆராதித்து ஜெபிக்கிறவனா இருந்தா அவனை சிங்க கெபிக்குள்ள போட்டு கொள்ளணும்னு பிசாசு திட்டமிட்டான். சிங்கத்தையே கர்த்தர் அவனுக்கு தலகணியாய் மாத்திட்டார். ராலையிலேயே சொல்லுங்களேன், சிங்கத்தை மேல தலை வச்சு நல்லா தூங்க வச்சா இருப்பாரு. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய ஜபம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெபித்தாங்க, அக்னி அவர்களை பட்சிக்கவில்லை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னிலிருந்து நீங்க ஜபம் பண்ணுங்க. அப்பதான் பாருங்க நீங்களும் பலப்படுவீங்க, உங்க குடும்பம் பலப்படும். நம்ம சபையில 5000 ஆத்மா வந்துருப்பாருங்க. ஏன் புது ஆத்மா வர மாட்டேங்குது? ஒரு நாள் நீங்க என்ன பண்றது இல்லை, பாரத்தோடு உங்க கிராமத்தில் இருக்கிறவங்களா ரட்சிக்கப்படணும் நீங்க என்ன பண்றது கிடையாது. அது ஒரு ஜப குறிப்பா வைத்து பாரமா உண்மையா கண்ணீரோடு நம்ம என்ன பண்றது கிடையாது, ஜெபிக்கிறதே கிடையாது. ஆண்டவர் வந்தா நம்ம போயிடலாம், வர்றவன் வரட்டும், வராதவன் போகட்டும், நம்ம இருக்கிறோமே தவிர நமக்காக, நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய சமுதாயத்துக்காக நம்ம என்ன பண்றது இல்லை, ஜெபிக்கிறதே கிடையாது. வேதம் சொல்கிறது, கோத்திரத்துக்கு ஒருவனையும் குலத்திற்கு ஒருவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளாராம். ஏன்? ஒரு கோத்திரமே ரட்சிக்கப்படுவதற்கு ஒருத்தர் தான் தெரிந்து கொள்கிறார். அப்போ உங்க ஜாதி, நம்ம தான் ஜாதி ஜனன்றமே, ஊருன்றமே, அவங்களெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு தான் உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்திருக்கிறான்னு நீங்க புரிந்து கொண்டு, தெரிந்து கொள்வதை உணர்ந்து நீங்க உங்களுக்காக, உங்க கிராமத்து மக்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக நீங்க ஜெபிக்கலைன்னா தேவனுக்கு விரோதமான பாவத்துல அதுவும் ஒரு பாவம். ஜெபம் பண்ணலான்ட்டு உங்களால இல்லையா? சொல்ல இன்னிலிருந்து அந்த குறிப்பை எழுதி வச்சு நீங்க எதை பண்றீங்களோ இல்லையோ, உங்க மற்றவங்களுக்காக ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, சேவருக்காக ஜெபம் பண்ணுங்க. நமக்கு சபைக்கு 58 கிராமத்துல இருந்து வராங்க. அந்த 58 கிராமங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல அது ஒரு குறிப்பா நீங்க மற்ற எதுக்கு ஜெபம் பண்றீங்க இல்லையோ, மற்றவங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. அது நமக்கு மிக மிக முக்கியமானது. ஜெபித்து அநேகரை நாம் ரட்சிப்பில் நடத்தணுமே தவிர, இந்த சவுலை போல எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்துல பெற்றுக்கொண்டு ஜெபிக்காமல் இருந்து தப்பா எல்லாவற்றையும் செய்து நாமும் நரகத்துக்கு போறது இல்லாம மற்றவர்களே நரகத்துக்கு தள்ளி ஒரு பிரயோஜனம் மற்றவர்களா நாம் போய்விடக்கூடாது. தாவீது போல நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். தாவீது அப்போஸ்தலர் 2:25 வாசிங்க. தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா? சவுல் ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ மேன்மையை பாராட்டி கொண்டிருந்தான். ஆனா தாவீதோ, எப்பொழுது நான் யாரையும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அவனும் ராஜா, அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அவனுக்கும் நிறைய வேலை எல்லாம் இருக்கு, அவனுக்கும் சண்டை போடணும், என்னென்னமோ இருக்கு. ஆனா நேரத்தை ஒதுக்கி தாவீது சொல்றான், எப்பொழுதுமே எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவருடைய முகத்தையே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. டெய்லி நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க நேரம் எடுத்தீங்கன்னா உங்களை எந்த பிசாசும் எதுவுமோ அசைக்க முடியாதபடி உங்க வலது பாரிசத்திலே உங்களுக்கு நிழலா இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம்.
எப்பொழுது தாவீது போல நாம் ஆண்டவர் இடத்துல நெருங்கி ஜீவிக்கிற. சங்கீதம் 18:50 அதனால தான் அவர் சொல்றாரு பாருங்க, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு நான் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார். பாத்தீங்களா, சதா காலமும் தாவீதினுடைய சந்ததிக்கே கர்த்தர் ஏன் கிருபை செய்தார்னா, அவன் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற மனுஷன். மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது என்றான். ஜாமக்காரர்கள் விழித்துக் கொள்வதற்கு முன்பாக நான் என்ன பண்றேன், விழித்துக் கொள்கிறேன் என்றான். ராஜாமங்களில் நான் உண்மை நோக்கி ஜெபிக்கிறேன். ராத்திரி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் ஜெபிக்கிறேங்கிறான். எப்பெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வரலையோ ஜெபம் பண்ணுங்க. கடந்த நாட்கள் கூட யாரோ என்கிட்ட சொன்னாங்க, நைட்டு 2 மணி 3 மணிக்கு எனக்கு தூக்கம் வருதில்ல. எதுக்கு தூக்கம் வருதில்லைன்னா, ஜபம் ஜபிக்கும்படி என்னை ஆண்டவர் உணர்த்துகிறான். அப்போ நான் ரொம்ப நேரம் ஜபிக்கிறேன், அப்புறம் நான் தூங்குறேன்றாங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு ராத்திரியில் ஏதோ தூக்க கீக்க போச்சுன்னா நல்லா அதுக்கு வேற ஏதாவது மெத்தட் பண்ணி மறுபடியும் திரும்பி படுத்து தூங்குறதை விட ஏன் இப்படி அவங்கள போல நாம யோசிக்கணும். ஏன் தூக்கம் தெளிஞ்சது, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபிக்கணும். அந்த நேரத்தை ஜபத்திற்காக பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் ஜபம் ஆவினால் நம்ம நிரப்புவார். தாவீது சங்கீதம் 63:1 என்ன சொல்றாரு பாருங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன், நீங்க என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, வறண்டு போயிருக்குது, இருதயத்துல சந்தோஷம் இல்ல, எத்தனையோ பிரச்சனை போராட்டம் அவனை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் என்ன, மாம்சமானது உண்மை என்ன பண்ணுது, தாகமாய் வாஞ்சிக்கிறது. மாம்சம் வாஞ்சிக்கிறது பாருங்க, அதான் நான் சொன்னேன். மாம்சம் தேவனை வாஞ்சிக்கும்படி இதனுடைய கிரியைகளை நம்ம ஆவி கொண்டு அழித்து போடணும். நம்ம மாம்சம் எதை வாஞ்சிக்குது, சிக்கனை கொடு, மட்டனை கொடு, தூக்கத்தை கொடு, நல்ல பெட்டு கொடு, ஃபேனை கொடு, ஏசி கொடு, இதைத்தான் வாஞ்சிக்குது. ஆனா தாவீதினுடைய மாம்சம் எதை வாஞ்சிக்குதா, அவனுடைய ஆத்மாவும் தேவனையும் வாஞ்சிக்குது. அவனுடைய மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. அவனுடைய மாம்சமே அப்ப எந்த அளவுக்கு அந்த மாம்சத்தை அவ்வளவு பெரிய ராஜா கண்ட்ரோலா வைத்திருக்கிறான் பாருங்க. தேவனை வாஞ்சிக்கிற மாம்சமாக தன் மாம்சத்தை மாற்றி கொண்டே இருக்கிறான். அவனுடைய கண்ணிலிருந்து, அவனுடைய சிந்தையிலிருந்து, அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே ஆண்டவரை தேட கட்டுப்படுத்தி இருக்கிறான். தன் சரீரத்தை கட்டுப்படுத்தி தேவனை நோக்க வைத்திருக்கிறா பாருங்க. நமக்கு அது என்ன பண்ணுது, விட மாட்டேங்குது. நம்ம மாம்சம் தூங்குங்குது, சாப்பிடுங்குது, சுத்துங்குது, ஜபத்துக்கு முட்டி போட மாட்டேன், என்ன பண்ண மாட்டேங்குது, விடவே மாட்டேங்குது. அதைத்தான் அடக்கி ஒடுக்கி தாவீது போல ஜபம் வீரர்களாய் மாறுங்கன்றாங்க. ஜெபிக்கலான்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க பாருங்க. நீங்க ஜெபித்து பாருங்க, உங்களுக்கு புடனி விலை வராது, கெட்ட கனவு வராது, பேய் வராது, பிசாசு வராது. ஜெபிக்கிறவன் இடத்துல அதெல்லாம் வரவே வராது. அதெல்லாம் பயந்து ஓடி போயிடும். ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஆயுதம், பிசாசுக்கு எதிரான ஒரு ஆயுதம். ஜெபிக்க பெரிய பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் நடந்ததை நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்றீங்க, செய்தியில கேட்டுக்கொண்டுதான் இருக்கீங்க. டிவியில எல்லாம் சொல்றாங்க, எத்தனை சாட்சிகள் சொல்றாங்க. இப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்கிறா. எல்லாம் எதன் அடிப்படையில செய்கிறா, ஜபம் என்கிற அடிப்படையில தான் அதெல்லாம் நடக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்க நினையாதது உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். மற்றவங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. சைட்ல எழுதுந்து அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். பாருங்க, எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான காரியம், ஆச்சரியமான காரியம். அந்த ராஜாவே ராணியாக என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டா. அவள் கர்த்தர் தந்தார், கர்த்தர் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்க உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கிற அவளுக்கு ஒரு நிர்பந்தமான லெட்டர் ஒன்று கொடுக்கப்படுது. என்னன்னா, நீ ராஜா வீட்டுல இருந்தாலும் அவன் யூத ஜனங்களை அழிக்கும்படி அங்க இருக்கிறவர்கள் திட்டமிடுறதுனால நீ இப்ப ராஜா கிட்ட தைரியமே இதை குறித்து என்ன பண்ண வேண்டி இருக்கு, பேச வேண்டி இருக்குன்ற. இதனால நீ செத்தாலும் என்ன ஆகும், உயிர் போறதுக்கும் போகும், சொல்ல முடியாது. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீ ராஜாவின் இடத்துல இதை பேசிதான் ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தம் வருது பார்த்தீங்களா. அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஜனங்க ரட்சிக்கப்படுவதற்கு எஸ்தரை போல துணிந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். எஸ்தர் 4:14 என்ன சொல்லுது பாருங்க, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், பாத்தீங்களா, இந்த கடைசி காலத்துல நீங்களும் நானும் மௌனமாய் இருப்போமானால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நம்ம இந்திய மக்களுக்கு, சேவூர் மக்களுக்கு
வேற யாரையாவது கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவங்கள ரட்சிப்புல நடத்திடுவார். உன்னை என்னை இப்ப நம்பி கொண்டிருக்கிறார், நீங்களும் நானும் தூங்கி கொண்டே இருந்தோம்னு சொன்னா யாரை கொண்டாயிலும் ஆண்டவர் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவரால் கூடாதது ஒண்ணு கிடையாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானா இன்றைக்கு இந்த காலத்துல எஸ்தரை போல நாம துணிந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புரிதன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுற்றி காண்கிற ஜனங்க ரட்சிக்கப்படாத யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த எஸ்தர் ஞாபகம் வரணும். இவங்களாம் அழிந்து போறாங்களே, இவங்களாம் நரகத்துக்கு போறாங்களே, இவங்களாம் கோடி கோடியாய் பிசாசு இவங்களை வஞ்சிக்கிறானே, இவங்களுக்காக நான் ஒரு நிமிடம் ஏன் ஜெபிக்க கூடாது, ஒரு 5 நிமிடம் ஏன் ஜெபிக்க கூடாது என்று சொல்லி அவர்களுக்காக நம்ம மாறப்பட்டு ஜெபிக்கிறவங்கள என்னை மாறணும். உங்க ஜெபத்தை நீங்க சீப்பா நினைக்காதீங்க. உங்களுடைய சின்ன ஜபந்தான் பெரிய காரியத்தை செய்யும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன ஜபந்தான், ஆனா என்ன பண்ணும்? பெரிய விஷயங்களை செய்யும். ஒரு முறை டிஜிஎஸ் ஐயா அவருடைய ஒரு நெருங்கின நண்பர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஐசியூ வார்டில் வச்சுட்டாங்களா. ரொம்ப அன்பா நேசிக்கிறவர். இவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அவரை பார்ப்பதற்கு போகும்போது முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா அவருடைய வியாதி உங்களுக்கும் வந்துடும், நீங்க என்ன பண்றது, உள்ள போகவே கூடாதுன்னு. கடைசியில எப்படி அவரை பார்க்கணும்னு அந்த கதவு கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடி வழியை நீங்க பாருங்க அப்படின்னு இருக்காங்க. வேறு வழியே இல்லை. அவர் அந்த தூரத்துல படுக்க வைத்திருக்கிறாங்க ஐசியூ வார்டில். இவர் அந்த கண்ணாடி வழி பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் நண்பனை வீட்டுக்கு கொட்டுவாங்க. அவ்வளவுதான் ஜபம். என்ன ஜபம்? ஆண்டவரே என்னுடைய நண்பனை சுகப்படுத்தி வீட்டுக்கு கூட்டுவாங்க நாங்களாம். அந்த நிமிடமே பாருங்க, ஆண்டவர் இந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து ஐசியூ வார்டில் இருந்து வெளியே கொண்டு வந்து வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கி அவரை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா. எவ்வளவு பெரிய ஜபம்! ஒரு சின்ன ஜபம். நீங்க உங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன ஜபம் நீங்க பண்ணியிருப்பீங்க, அதுல பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்திருப்பான். அதனால உங்களுக்குள்ள அந்த ஜபம் ஆவிய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறா, அதை நீங்க பயன்படுத்துங்க. அதை அனல் மூட்டி விடுங்க. ஜெபித்து கொண்டே இருங்க. பார்க்கிறவங்க, வேலை செய்யற இடத்துல உங்க ஓனருக்காக, உங்க கூட வேலை செய்யறவங்க யாரை பார்த்தாலும் ஆண்டவரே இவங்களை ரட்சிங்க 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 ரட்சிங்கன்னு அவங்களை குறித்து விண்ணப்பத்தை சொல்லி கொண்டே இருங்க. ஒரு நாள் அவங்க ரட்சிக்கப்படுகிறது உங்கள் கண்கள் கண்டு மகிழ கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இப்ப 4:16 வாசிங்க எஸ்தர். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். இப்ப அவளே சொல்லிட்டான், நான் செத்தாலும் சாகிறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நானும் 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி ராஜா கிட்ட போய் நான் கேட்கிறேன், எப்படியோ ஆகல இந்த யூத ஜனங்களை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? தப்புவித்தாகணும். இந்த இந்திய மக்களை நம்ம காப்பாற்றி பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும்னா அவங்களுக்காக ஜெபிக்காம உணர்வு இல்லாம நம்ம இருந்தோமானா நாம் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்கிறவளா இருப்போம். அதிகபட்சம் குறைந்தபட்சம் சேவர் மக்களுக்காகவாகிலும் நம்ம ஊர் மக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்காம இருந்தோம்னு சொன்னா மெய்யாகவே நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற ஒரு பெரிய பாவிகளாய் நாம் காணப்படுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இன்றிலிருந்து தெரிந்து கொள்ளுங்க. எஸ்தரை போல நினைத்து கொள்ளுங்க. சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கலைன்னா நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருப்போம். மத்தேயு 4:1 வாசிங்களா. இயேசுவின் ஜெபம் முடிச்சிட்டு அவ்வளவுதான். அப்பொழுது இயேசு பிசாசுவினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபித்தார். எதுக்கு தெரியுமா? நமக்காக. இந்த உலகத்துல நம்ம எல்லாம் ரட்சிக்கும்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கணும்னா அவர் தேவனுடைய குமாரனா இருந்தாலும் ஜெபிக்கணும். புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நான் முதல் சொன்னேன், வல்லம் இருந்தாலும் வரங்கள் இருந்தாலும் கிருபைகள் இருந்தாலும் எல்லா தாளந்துகள் இருந்தாலும் ஜபம் முக்கியம்னு சொன்னேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரனா இருந்தாலும் உங்களுக்கும் என்ன வேணும்? அதை விட என்னது? தேவகுமாரன் அவரே 40 நாள் இரவும் பகலும் தண்ணி குடிக்காம சாப்பிடாம ஜெபம் பண்ணதுனால தான் அவருடைய ஊழியத்துல வெற்றி ஒரு ஜெயத்தை கண்டார். அவர் மரித்து உயிர்த்த பரலோக போனது காரணம் என்ன தெரியுமா? ஜபம் ஜபம் ஜபம். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில முழுவதும் ஜபிப்பார், பகலெல்லாம் அற்புதம் செய்வார். என்ன பெரிய ஜப வீரன் பாருங்க. ஜபத்திலேயே வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு எதுக்கு ஜபம்? அவர் தேவகுமாரன். அவருக்கு என்ன குறை?
அவருக்கு என்ன இல்லை நினைச்சு பாருங்க. ஆனா முழுவதும் ஜெபிக்கிறாரு, பகல் முழுதும் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். 40 நாள் உங்களுக்காக எனக்காக சாப்பிடாம தண்ணி குடிக்காம அந்த வனாந்திரத்துல பாலைவனத்துல அவர் ஜெபித்து இருக்கிறார் என்று சொன்னா, இவ்வளவு பெரிய உலக ரட்சகராய் அவரை நாம் உயர்த்தி வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய ஜெபம் ஜெபம் ஜெபம். அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். நாம ஒரு நாள் நீங்க ஜெபிக்கலன்னா நீங்க தெரிந்துக்கங்க, நான் இன்னைக்கு தேவனுக்கு விரோதமா என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் பாவம் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணாம வீட்டை விட்டு வெளியே வந்தது பாவம் பாவம் பாவம். நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அப்ப நீங்க பாவம் என்று என்றைக்கு நம்ம உணர்கிறோமோ அன்றைக்கு அதிகாலையிலே எப்பவோ எழுந்து ஒரு மணி ஆண்டு எவ்வளவு சொன்னாரு, 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபிக்க கூடாது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவரை துதித்து ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்தினா போதும். நம்மை கொண்டு இந்த தேசத்தை ரட்சிப்புல நடத்த கர்த்தர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த செய்திக்கு பிறகு நீங்க ஜெபித்து பாருங்க. வாரம் நீங்க புது ஆத்மாக்களும் அவங்களே உங்க பின்னாடி வருவாங்க. சபை நிரம்பி வழியும். 5000 ஆத்மா, 3 ஏக்கர் என்ன 5 ஏக்கராவே கத்த தருவா. ஆனா நான் 10 காட்டுறேன். அதான் என் விசுவாசம். ஒரு அலையில சொல்லுங்களேன், 10 காட்டிட்டு 5ங்கிறேன். புரியுதா? ஆண்டு 10 ஏக்கராவே நமக்கு தர அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஜெபத்தினால் எல்லாம் நடக்கும். அதனால ஜெபித்து 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 ஜெயம் எடுப்போம். இயேசுவை போல கர்த்தன வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சீசர்கள் ஜெபிக்காதனால என்ன தப்பு பண்ணாங்க? லூக்கா 22:46 வேகமா வாசிங்க. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். சும்மா தூங்கிட்டே இருக்காதீங்க, சோதனைக்கு உட்படாம நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர் அப்படி போகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தது முக்கிய காரணமே அவன் ஜெபம் பண்ணாதன மனுஷன். அல்லேலூயா. அவன் தான் பணப்பையை வச்சுட்டு எல்லா செக்ரட்டரி, அவன் தான் ட்ரெஷரர், இவங்களுக்கு சாப்பாடு தண்ணி டீ வாங்கி கொடுக்குற ஆளு. அதனால ஜெபம் ஆண்டவரோட நெருங்கி இருந்ததுனால அவன் வாழ்க்கையில பாத்தீங்களா வஞ்சிக்கப்பட்டவன பிசாசு அவனை சோதிச்சு விழச் செய்தான். அடுத்தது இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமோ என்றார். பாத்தீங்களா? ஜெபம் இல்ல, தூங்கி ஏந்திச்சு வராங்க. தூங்க ஏந்திச்சு வந்தோடனே இயேசுவை பிடிச்சோன்னே இவங்க என்னமோ இயேசுவை நேசிக்கிறவங்க நடிக்கிறாங்க. இயேசு மேல என்னமோ அன்பு இருக்கிறது போலயும் ஆவி பெரியது மாதிரி என்னால வெட்டிடலாமான்றாங்க. 3 வருஷம் இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி வெட்டிடலாமான்றாங்க. இயேசு என்ன பிரசங்கம் பண்ணாரு? ஒரு கண்ணத்தை அறிந்தா மறு கண்ணத்தை காட்டுனாரு. சீசனுக்கே அந்த அறிவு இல்லை. சீசனுக்கு அந்த அறிவு வரல. ஏன் தெரியுமா? அவங்க ஜெபிக்காதவர்கள். தேவனோடு அன்னைக்கு நைட் இவங்க கூட இருந்து ஜெபம் பண்ணியிருந்தா இவங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருப்பார். அந்த அன்பு, தாழ்மை, கீழ்ப்படிதல், மன்னிப்பு எல்லாம் வந்திருக்கும். இயேசுவோட கூட கை கட்டி நின்றுப்பாங்க. நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு வந்தோடனே தேவ சித்தத்துக்கு விரோதமா வெட்டிடலாமான்றாங்க. அதுல ஒருத்தர் வெட்டிட்டான். அங்க பாருங்க. அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி, இதோட நிறுத்துங்க, அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். நீங்க இப்படி பண்றது தேவ சித்த கிடையாது. நம்ம அடி வாங்கி உத வாங்கி மறித்து பரலோகம் போகணும்டா. நீங்க இப்படி வெட்டி இப்படி பண்றதானா என்னைக்குமே நம்ம ஜெபம் ஜெயிச்சு ராஜா இருக்கலாமே. இதெல்லாம் தேவனுக்கு விரோதமானது அப்படிங்கிறார். ஏன் அவங்க அப்படி செய்தாங்க? அவங்க ஜெபிக்காதவர்கள். சீஷர்கள் தேவ ஆவியில நிரம்பி ஜெபிக்காதனால தவறான முடிவை எடுக்கிறாங்க. சவுலை போல தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில இயேசுவோட கூட நீங்க இருக்கிறவர்களா இருந்தாலும் ஜெபிக்காதவர்களா இருப்பீர்களானா நாமும் தவறான முடிவை தான் எடுப்போம். சத்தியத்துக்கு விரோதமான காரியத்தை தான் நாம தீர்மானிப்போம். வெட்டிடலாம், குத்திடலாம், துரத்திடலாம், அடிச்சிடலாம், இதை தான் செய்வோமே தவிர ஜெபித்த ஒரு முடிவை எடுக்க மாட்டோம். தேவ சித்தத்தின்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டோம். எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் போறோம். நம்ம சர்ச்சில் இப்ப நிறைய பேர் அப்படிதான் அடி தட்டி பண்ணிட்டு எங்க இருக்கிறாங்க? போலீஸ் ஸ்டேஷன் தான் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனா அந்த இன்ஸ்பெக்டர் சேவூர் சர்ச்சா அங்கேயே போங்கன்னு இங்கே அனுப்பிடுறாரு. நானும் உங்க சர்ச்சுக்கு வர்றேன், அந்த மனுஷனை வச்சு நானே பஞ்சாயத்து பண்றேன் வாங்குறாரு. நம்ம ஆட்கள் இங்க வருது கிடையாது, நேரம் அங்கதான் போறது. ஏன் தெரியுமா? ஜெபம் இல்லை, தேவனோடு கூட ஐக்கியம் இல்லை, தேவ சித்தத்தை உணர்வதில்லை. இதை நம்ம
சரியா தேவ ஞானத்தோடு இந்த பிரச்சனையை தீர்க்கலாங்கிற ஒரு உணர்வு இல்லை. எல்லாம் தடா புடான்னு சொல்லி இவங்களை போல தப்பான வழியில நாம் போவதற்கு காரணம், ஒரே முக்கிய காரணம், ஜபம் இல்லை, ஜபம் இல்லை, ஜபம் இல்லை. அதனால நம்ம என்ன செய்யணுமா, கடைசியா 51 வரைக்கும் வாசிட்டீங்களா? அது 51 வரைக்கும் வாசி. லூக்கா 22:46 வாசிங்களா? சரி. இப்ப கடைசியா எபிரேயர் 12ஆம் அதிகாரம். இப்ப நாம என்ன செய்யணும், இதுல இருந்து தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்னு மட்டும் கவனிங்க. நம்ம ஜெபம் பண்ணி திருவிருந்துக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. ஆகையினால் இப்ப நம்மள சொல்ற, நீங்க ஜெபம் பண்ணலையேன்னு வருத்தப்படாதீங்க, என்னால ஜெபிக்க முடியல நீங்க சோர்ந்து போய் நீங்க பயந்துராதீங்க. இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. அவ்வளவுதான். நெகிழ்ந்த கைகள்னா என்னது? ஒரு காலத்துல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணீங்க, மணிக்கணக்கா மற்றவங்களுக்கா ஜெபம் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு சோதனையோ கவலையோ கஷ்டமோ கடன் பிரச்சனையும் வந்தோடனே கை அப்படியே போச்சு. என்னத்த கண்டோம், என்ன ஜெபம் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு கீழே வந்துச்சு. அடுத்தது முழங்கால், நல்ல நேர் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி பார்த்தீங்க, அது அப்படியே கீழே போச்சு. அது ஒரு நாள் நான் செஞ்சு காட்டினேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அதனால மறுபடியும் செஞ்சு காட்ட வேண்டியது இல்லை. அப்படியே நேரம் இருந்தால் நம்ம கீழே அப்படியே முழங்கால் போட்டோம். அப்புறம் அந்த முழங்கால் என்ன அப்படியே அதுலேயே உட்கார்ந்தோம், பின்னாடி கால் சப்போர்ட் கொடுத்து உட்கார்ந்தோம். அப்புறம் அப்படியே முன்னாடி மண்டி போட்டு பார்த்தோம். இப்போ அப்படியே டமால்னு விழுந்து கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டோம். எங்க இருந்தது எப்படி இறங்கி இன்னைக்கு படுத்துக்குச்சு. இன்னைக்கு ஜெபம் பண்ணல, ஒன்றும் இல்லை, நல்லா தூங்கி தூக்கத்துல தான் நிறைய கனவெல்லாம் கண்டுக்கிட்டு, தூக்கத்துல தான் அப்படியே ஜெபம் பண்ற மாதிரி கனவெல்லாம் கண்டுக்கிட்டு ஜெபத்தையே நிறுத்தி படுக்க வைத்து விட்டான் சாத்தான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, கவலைப்படாத, மறுபடியும் ஆகையால் நெகிழ்ந்த அந்த கைகளை நீ மறுபடியும் என்ன பண்ண, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப, மறுபடியும் ஒரு வாய்ப்பு தராரு, திரும்ப நீ நிமிர்த்தி. முடமா இருக்கிறது பிசகி போகாமல், முடகா ஜபத்துல முடமா இருப்பது, அது அப்படியே மொத்தமா ஜபமே இல்லாம போறதுக்கு முன்னாடி சொஸ்தமாகும்படிக்கு, அதை கொஞ்சம் சொஸ்தமாக்கும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். நம்ம ஜபம் இல்லாதனால தவறான பாதையில நம்ம போய் விடுகிறோம். அதனால அதெல்லாம் நீங்க கொஞ்சம் சரிப்படுத்தி, எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு, எதெல்லாம் பிடித்து கொள்ளணுமோ அதையெல்லாம் பிடித்து கொண்டு மீண்டும் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிக்க 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 இழந்து போன அந்த அபிஷேகத்தை மீண்டும் ஆண்டவர் அனல் மூட்டி விடுவார். ஏன்னா உள்ளதான் ஜப ஆவி இருக்கு, அது மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறது, அது இன்னும் அணையவில்லை. நெறிந்த நாணல் அப்படியே மடிங்கி போயிருக்கு. மறுபடியும் ஒன்று நான் நிமிர்த்துவேன். நாணல் செடி பாருங்க, வெயில் மழைக்கு அப்படியே போயிடும், வெயில் வந்தானே அப்படியே நிற்கும். அதுபோல் நீ வளைஞ்சு போயிட்ட, உண்மைதான், ஆனால் மறுபடியும் நான் உன்னை நிமிர்த்துவேன், தள்ளாடுகிற முழங்கால நான் பலப்படுத்துவேன், பயப்படாத. மறுபடியும் இன்று முதல் நீ பழைய ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி ஜெபம் பண்ணையோ அப்படி கொஞ்சம் ஜெபம் பண்ணேங்கிறாரு. சரின்ற ஒரு அலையிலே சொல்லுங்க. ஓடி ஓடி வந்து ஜெபம் பண்ணேன், ஓடி ஓடி ஆத்தும ஆதாயப்படுத்தினேன், ஓடி ஓடி என்னை துதிச்சேன், ஓடி ஓடி வந்து என்னை பார்க்க நீ வாஞ்சியா தாகமா வந்த, ஆனால் இன்னைக்கு எங்கேயோ சுருண்டு படுத்திருக்கிற, தயவு செஞ்சு எழுந்துரு அப்படின்னு சொல்லி எலியாவை தட்டி எழுப்பினது போல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் உன்னை கொண்டு கடைசி காலத்தில் நிறைய ஆத்துமாவை நான் ரட்சிப்பலை நடத்தணும், சேவூர் மக்களெல்லாம் உங்களை கொண்டு தான் நான் பரலோகம் கொண்டு வரணும். அதனால தயவு செஞ்சு இன்னிலிருந்து கொஞ்சம் மறுபடியும் பழையபடி எழுந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு வேண்டுதலை வைக்கிறார். ஜெபிக்கலான்றவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். பாஸ்டமா ஜெபம் பண்ணி நம்ம திருவிருந்துக்கு நேராக கலந்து செல்லும். நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்துறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். வெளியே யாரும் போகாதீங்க, எழும்பி அசைந்து போகாதீங்க. செய்தி கேட்ட நம்மை தேவனுக்கு நேராய் அர்ப்பணி. தேவன் இந்த காலை வேளையிலே நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். அநேக நாமங்களிலே ஜபத்தை கேட்கிறவரே என்பது ஒரு பெரிய நாமம்.
இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறது. என்னென்ன விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு வந்தோமோ அதையெல்லாம் தெய்வம் நிறைவேற்றுகிற கர்த்தர். நாம் பெற்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அருளும்படியாக தேவன் நம்மை தானே கோத்திரத்துக்கு ஒருவரையும் குலத்துக்கு ஒருவரையும் தெரிந்து கொண்டான். நாம ஜெபிக்காம போனா அது பாவம் என்பதை தேவன் இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். மற்றவருடைய ரட்சிப்புக்காக தான் தெய்வன் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஒளியான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நம்முடைய உறவுகளுக்காக ஜெபிங்க, குடும்பத்துக்காக ஜெபிங்க. கணவனுக்காக, ரட்சிக்கப்படாத கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தாருக்காக ஜெபிங்க. நம்முடைய கிராமத்துக்காக ஜெபிங்க. எஸ்தர் எப்படி தன்னுடைய இன மக்கள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக உபவாசத்தை ஜெபித்து அந்த காரியம் மாறுதலாய் முடிக்க பண்ணினதோ, அதே போல உங்களுடைய காரியத்தை எல்லாம் வச்ச கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். மூளை செய்யாததை நம்முடைய முழங்கால் செய்யும். மூளை செய்யாததை நம்முடைய முழங்கால் செய்யும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா. இருதயத்தில் ஆழத்தில் ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் போதும், ஒரு சின்ன விண்ணப்பம் இருந்தாலும் போதும். பஸ்ஸில் போகும்போது ஆண்டவரே இந்த மக்களை ரட்சிங்க, என்னோடு பயணம் பண்ணுறவங்களை ரட்சிங்கன்னு சொல்லுங்க. அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஓ உங்கள் கண்களில் யாரெல்லாம் நான் பார்க்குறேனோ அப்பா இன்னைக்கு காலையிலேருந்து அவங்களை ரட்சிங்கன்னு சொல்லுங்க. அவர்களை கர்த்தர் ரட்சிப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய எஜமான் அல்லது உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் யாரை பார்த்தாலும் இன்றைக்கு என் கண்களில் கர்த்தாவே காண்கிற எல்லாரையும் ரட்சிங்கன்னு சொல்லுங்கள். இயேசு என்ற ஒளி அவர்களுடைய இருதயத்துக்குள்ளாய் செல்லும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஜெபித்த ஒருவரையும் கைவிடுவதில் ஆண்டவர். நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம், ஆராதித்தவர்கள், பாடினவர்கள் எல்லாம் விழுந்து போயிருக்கலாம், அருமையா பிரசங்கம் பண்ணினவர்கள் விழுந்து போயிருக்கலாம். ஆனால் ஜெபிக்கிற ஒரு மனுஷனும் விழுந்து போவதில்லை. ஜெபிக்கிற நீ விழுந்து போவதில்லை. ஓ சற்று நேரம், சில நேரங்கள், சில மணி நேரங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தா போதும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலே, அன்னாள் தன் இருதயத்தை ஆலயத்திலே ஊற்றினாலே அந்த ஜெபம் கேட்கப்பட்டதல்லவா? பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது, காவலாளிகளால் காக்கப்பட்டிருந்த போது சபையார் ஊக்கமாக பேதுருவுக்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் பேதுருவை அந்த விடுதலை பண்ணினார். சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பண்ணினது உண்மையானால், ஓ கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், உறவினர்கள், உங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், பாவத்தில் இருக்கிற அவர்களை கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். சிங்க கெபியில் இருந்த தானியேலை விடுவித்த கர்த்தர், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினிக்கு தப்புவித்த தேவன் நம்முடைய இணைஜன பந்துக்களை, உறவுகளை, இரத்த கலப்பானவர்களை ரட்சிக்க தேவன் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆனா அதெல்லாம் நம்ம கருத்தில் தான் இருக்கு. அவர்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கலனா அது பாவமாக எண்ணப்படும். அது பாவமாக எண்ணப்படும். ஒரு சாட்சியோடு நான் இதை சொல்றேன். பாஸ்டர் எவ்வளவு அந்த ஒரு சாட்சியை சொன்னார், அது ஜீவனுள்ள சாட்சி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அதே போல எங்களுடைய கார் இண்டிகோ சிஎஸ், அதை நாங்கள் விற்கும்போது அது பக்கத்தில் இருக்கிற ஆச்சிமேஸ் அவர் கேட்டார், இந்த கார் நான் விலைக்கு எடுத்துக்கிறேன். உடனே நான் சொன்னேன், வேண்டாம், கிட்ட இருந்தால் அவர் அது நமக்கு கஷ்டமாக இருக்கும், எங்கேயாவது தூரமாக இந்த காரை வித்தரலாம் அப்படின்னு நான் இருதயத்தில் யோசித்து பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கொடுத்தேன். ஆனால் நண்பராக இருந்ததுனால அதை அவர் ஆச்சிமேஸ் தானபால் பிரதருக்கு அதை கொடுத்துட்டார். ஆனால் எனக்கு அது பார்க்கும்போதெல்லாம் இது ஆலயத்தில் நின்ற காராச்சே, இது அவருக்கு ரட்சிக்கப்படலப்பா, அந்த விக்கிரக கோயிலுக்கு நேராக அதை நிறுத்திட்டார். எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஆலயத்தில் இருந்த நம்முடைய பொருள், அது ஜீவனற்ற பொருள் தான் அது. ஆனாலும் இந்த பொருள் அங்கே போய் நிற்கிறதே என்று என் இருதயம் ரொம்ப வேதனைப்பட்டது. அப்புறம் அது ஜிஹெச்சில் ஹாஸ்பிட்டலில் அவங்க சிஸ்டர் ஒர்க் பண்ணும்போது அந்த கார் அந்த கேம்பஸ்குள்ளே நிறுத்தியிருந்தார். ஃபுல்லாக விக்கிரக படத்தினால, அந்த பேக் கண்ணாடியால் அதை ஃபுல்லாக விக்கிரகத்தினால படம் வரைந்து வைத்திருந்தார். அது ஒரு பெயரை சொல்லி அதுதான் துணை என்று சொன்னார். நானும் பாஸ்டர் வாக்கிங் போயிட்டு அந்த வரும்போது அந்த காரை பார்த்து என் இருதயம் துக்கம் அடைந்தது.
அப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த கார்ல ஊழியக்காரர்களாக நாங்கள் பயணப்பட்டோம். எத்தனை ஊழியர்கள் இந்த கார்ல அமர்ந்து போனாங்க. ஆனா இன்னைக்கு அந்த காருக்கு துணை வேற ஒன்று அல்லப்பா, அந்த உட்கார அந்த சீட்ல உட்கார அந்த மனுஷனை ரட்சிங்கன்னு மிகவும் பாரத்தோடு அந்த இடத்துல கையை நீட்டி சொல்லிட்டு வந்த ஜீவனற்ற பொருள். ஒரு மாதத்துக்குள்ள அந்த மகன் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டு பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாகி இந்த நாளிலே ஆலயத்திலே சாட்சியாய் வந்திருக்கிறார். இது உண்மையான சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய பொருட்கள் யாருக்கு கொடுத்தாலும் சரி, நீங்க கிஃப்டா கொடுத்தாலும் சரி, ஒரு பேனா கொடுத்தாலும், ஒரு பென்சில் கொடுத்தாலும், ஒரு சாரி கொடுத்தாலும், நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இது நான் கொடுக்கிறேன், இதை உடுத்துக்கிற, இதை யூஸ் பண்ற, பயன்படுத்துகிற அந்த பிள்ளைகளை ரட்சிங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒரு நாள் அந்த ஜபத்தை தள்ள மாட்டார். உன் ஜபம் தள்ளப்படாது. அவர் ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய உள்ளத்தின் குமுறலை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஆனா மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், இல்லைன்னா அது பாவமா எண்ணப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அர்ப்பணிங்க. இதுவரையும் நான் ஜெபிக்காம இருக்கேன். ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, தளர்ந்து போன முழங்கால்களை திரும்ப நிமிர்த்துகிற கர்த்தர், நெறிந்த நாணலை முறிக்காத ஆண்டவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காத கர்த்தர். ஒருவேளை இன்னைக்கு நீங்க மங்கி எரிஞ்சிட்டு இருக்கீங்களா? அரைக்குறை ஜபம், சும்மா ஒரு சின்ன ஜபமும் பண்றீங்களா? ஆனா அது அப்படியே அணைந்து போவதில்லை. மீண்டும் அதை சுத்தப்படுத்தி, அந்த திரியெல்லாம் சுத்தப்படுத்தி மீண்டும் எரிய பண்ணுகிற கர்த்தர். பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். உன் வெளிச்சத்தை உன்னிடத்துல வந்து உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அநேகருக்குள்ளாக பாய்ந்து செல்லும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி அப்பா. விசேஷமா இந்த நாளிலே எங்களோடு நீர் இடைப்பட்டி ஜெபிக்காதது பாவம் என்பதை ஆண்டவரே இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உணர்த்தினீங்க ஆண்டவரே. நாங்கள் ஏனோ தானோ என்று இதுவரை எங்களுக்காக மாத்திரம் ஜெபித்ததுண்டு. ஆனாலும் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் தேசத்துக்காக, உம்மை அறியாத ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் நீர் பாரப்படுத்திருக்கீங்க. சபையாக எங்களை நீர் ஆண்டவரை உருவாக்கி இருக்கீங்க. அதற்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. இன்று முதல் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தாவீதை போல மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமா உமேல் தாகமாய் இருக்க உதவி செய்வீராக. தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆத்துமாவிலும் எங்கள் மாம்சத்திலும் ஆண்டவரே நாங்கள் தாகமாயிருந்து வாஞ்சித்து ஜெபித்து ஆண்டவரே அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தேசத்தில் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணக்கூடிய கருவிகளாய் எங்களை கர்த்தர் மாற்றுவீராக. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலே கூட ஆண்டவரே கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்லுகிறோம். ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஐயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திர. குற்றம், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எங்களிலே இருந்தா தகப்பனே எங்களை ஒரு விசை ஆண்டவர் எல்லாவற்றையும் புறக்கணித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் எங்களை திரும்ப ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் எங்களை நிரப்பி இந்த காலை வேளையிலே உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய அப்பத்தையும் ஆண்டவரே சரீரத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் நாங்கள் புசிக்க பானம் பண்ண கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல வேண்டுமா ஜெபிக்கங்கட்டாவே. ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க. சபையாக எங்களை ஒரு விசை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறங்கட்டாவே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வருகை பரியந்தும் இதை நாங்கள் நினைவு கூற கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்துரு வெறுமையாக்குகிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவையை எல்லாம் கர்த்தர் நீர் சந்தித்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறங்கட்டாவே. அப்பா, உம்மை ஸ்தோத்திர. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். விசேஷமா செய்தி கொடுத்த உம்முடைய தாசனை இன்னும் அநேக லட்சங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.